ஹலோ எவ்ரிவன். குட்டீஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த மாமிஸ்க்கு இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன ஸ்நாக்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது, அந்த ஸ்கூல் வீட்டு வந்தால் என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறதுனே தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரெகுலராக கொடுக்குற இந்த பேக்கெட் ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கி ஆப்ஷனாக வீட்லேயே நம்ம செஞ்சு தரலாம். ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி மொரிங்கா மூங் தால் வாஃபிள். இந்த பேட்டர் வச்சு நம்ம வாஃபிள் மட்டும்தான் செய்ய முடியும்னு இல்லை, பேன் கேக் ஆர் ஈவன் தோசை கூட செஞ்சுக்கலாம். ஸோ அந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட் மூங் தால், பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மசூர் தால், ரெண்டையும் ஒரு 1 hour நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கிரேட் பண்ண இஞ்சி, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு தூள் கொஞ்சம், அப்புறம் சீரகத்தூள், இந்த பேட்டருக்கு தேவையான பிங்க் சால்ட் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஃப்ரெஷ் மொரிங்கா லீவ்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப தண்ணி வேண்டாம், லைட்டாக ஆட் பண்ணாவே போதும். அவ்வளோதான், மூங் தால் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வாஃபிள் மேக்கரை ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த வாஃபிள் ரெடி ஆகிறதுக்கு. ஒரு 8 to 10 minutes வெயிட் பண்ணோம்னா நல்லா கிறிஸ்பியான ஹெல்த்தியான மூங் தால் வாஃபிள் ரெடி ஆகிடும். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்க முருங்கைக்கீரை அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்க தால்ஸ் இதெல்லாம் இருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கிட்ஸ்க்கு. சேம் பேட்டர்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தோசையாகவும் செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ரெகுலராக செய்கிற ஒயிட் தோசைக்கு இந்த மூங் தால் தோசை ஒரு ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஈவினிங் கிட்ஸ்க்கு வாஃபிள் பண்ணிவிட்டு சேம் பேட்டர்லேயே நைட் அடல்ட்ஸ்க்கு இந்த மாதிரி தோசை வறுத்துட்டு தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபி கம்பு யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தி குக்கீஸ் தான் பண்ணியிருக்கேன். பஜ்ரா கோகோனட் குக்கீஸ். இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஹோம்மேட் பட்டர் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த பட்டரை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். சேம் கப்பில் நாட்டு சக்கரை அதுக்கு ஈக்குவலாக எடுத்துட்டு பட்டரையும் நாட்டு சக்கரையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப் ஆட் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் தேங்காய் பால் செய்வோம். அந்த தேங்காய் பால் எடுத்தப்புறமா வர அந்த சக்கையை நல்லா ஒரு கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இது கூட வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கம்பு மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃபுல் கப் எடுத்துக்கிட்டேன். பட் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பு மாவு ஒரே ஷாட்லேயே எல்லாமே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பு மாவு எல்லாமே ஆட் பண்ணி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்துடுச்சு. இப்போது இதை நல்லா ஷேப் பண்ணுறதுக்காக வார்ம் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்க்கு ரவுண்டாகவும் ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட ஷேப்பர் இருந்துச்சுன்னா அந்த வேணுங்கிற ஷேப்க்கும் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லைட்டாக இதை சப்பாத்தி கல்லில் போட்டு தேய்ச்சிட்டு ஷேப்பர் வச்சு வேணுங்கிற ஷேப்க்கு ஷேப் பண்ணிக்கிட்டேன். கிட்ஸுக்கு மில்லட் கொடுக்கறதுக்கு இது ஒரு பெஸ்ட் வேன்னு நான் சொல்வேன். அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றதுனா இந்த மாதிரி குக்கீஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். ஸோ மில்லட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கம்பில் என்ன ஐட்டம் செஞ்சாலுமே அதோட டேஸ்ட் அப்படியே தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும் இந்த குக்கீஸ். அடல்ட்ஸ்க்கு அப்பப்போ வர ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு கூட இந்த குக்கீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாதாம் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 to 20 minutes வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு பஜ்ரா கோகோனட் குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஈவன் 15 days வரைக்குமே இது அப்படியே இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தி குக்கீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி வீட் பன்னீர் மோமோஸ். நம்ம ஷாப்பில் எல்லாம் போனோம்னா மைதா மாவு யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த மோமோஸ் ட்ரை பண்ணலாம்.
மோமோஸ் பண்ணுறதுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண கோதுமை மாவு வேணுங்கிற அளவு எடுத்துகிட்டு சப்பாத்திக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதே மாதிரி நல்லா மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு மேலே நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம். இப்போது மோமோஸ் ஸ்டஃபிங்க்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் பன்னீர் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். அது கூட கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணது. இப்போது கேரட் அண்ட் பன்னீர் ரெண்டையுமே எடுத்துக்கலாம். இது கூட பாயில்டு ஸ்வீட் கார்ன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது வேணுங்கிற ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண ஜிஞ்சர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது கூட தேவையான சால்ட் அண்ட் சில்லி பவுடர் வேணுங்கிற அளவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ்க்கு ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே பைண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மோமோஸ்க்கு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. மோமோஸ்க்கு சைட் டிஷ்க்கு மோமோஸ் சட்னி ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நல்லா பழுத்த தக்காளி ஒரு 4 to 5 எடுத்துகிட்டு அதில் நல்லா கீரல் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சப்புறமா அந்த பாயில் பண்ண டொமேட்டோ கார்லிக் வரமிளகாய் எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த ரா ஸ்மெல்லாம் போன அப்புறமா சட்னி கொஞ்சம் கெட்டி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா மோமோஸ் சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சப்பாத்தி மாவு ஒரு குட்டி சைஸ் போலாக எடுத்துகிட்டு சப்பாத்தி கல்லில் வச்சு குட்டியாக தேய்ச்சிக்கலாம். ஒரு 1 ஸ்பூனுக்கு பன்னீர் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அந்த ஓரத்தை எடுத்து கையில் ஒவ்வொரு மடிப்பாக எடுத்தோம்னா அந்த மோமோஸ் ஷேப் கரெக்டாக வந்துடும். நம்ம ஒரு 2 to 3 மோமோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் நல்லாவே வந்துடும். அவ்வளோதான், ஷேப் பண்ண மோமோஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டீமரில் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்த்தியாக ஒரு பன்னீர் மோமோஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸ்டீம் பண்ணி பண்ணுறதுனால இந்த மோமோஸே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் இது கூட நம்ம அந்த ரெட் சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ்க்கு ஒரு செம ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.